ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சின்ன சின்ன வாக்கியங்கள்லேருந்து லாங் சென்டென்சஸாக நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். ஐ அப்படின்னா நான். ஆம் அப்படிங்கிறது ஒரு பி வேர்ப். இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கிறேன். ஐ ஆம் ஹியர். நான் இங்கே இருக்கிறேன். ஐ ஆம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் வேர்ப். ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிறதுல ஐ சப்ஜெக்ட், ஆம் வேர்ப், ஹியர் அட்ஜங்க்ட். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர். ஐ ஆம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர், ஒரு வேர்ப் நம்ம ஆட் பண்ணுறோம், மெயின் வேர்ப். நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் அ லாங் டைம். நான் வெகு நேரமாக இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சென்டென்சஸ்லேருந்து லாங் சென்டென்சஸ் நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ ஆம் வித் யூ. நான் உங்களுடன் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு மேக் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு நான் உங்களுடன் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு மேக் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இப்போ இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். டு ஸ்பீக் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ், அதாவது பேசுவதற்கு அப்படின்னு அர்த்தம். டு ஈட் அப்படின்னா சாப்பிடுவதற்கு. டு கோ போவதற்கு. ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் டு ஸ்பீக். நான் பேசுவதற்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் டு ஸ்பீக். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் டு ஸ்பீக் வித் யூ. நான் உன்னுடன் பேசுவதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் டு ஸ்பீக் வித் யூ. எல்லாமே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு கிவ். நான் உன்னை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு கிவ். ஐ ஆம் ரைட்டிங் டு பப்ளிஷ். நான் பப்ளிஷ் பண்ணுவதற்கு எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் எ போயம் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் ரைட்டிங் எ போயம் டு பப்ளிஷ். நான் ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஐ ஆம் மேக்கிங் திஸ் டு ப்ளே. நான் விளையாடுவதற்கு இதனை உருவாக்குகிறேன். ஐ ஆம் மேக்கிங் திஸ் டு ப்ளே. ஐ ஆம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஐ மேக் திஸ் டு ப்ளே, இது மாதிரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். அதே மாதிரி ஐ மேட் திஸ் டு ப்ளே. நான் இதை விளையாடுவதற்காக உருவாக்கினேன். ஐ மேட் திஸ் டு ப்ளே. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை வேறு வேறு டென்சஸ்லையும் சொல்லி பார்க்கணும். ஐ ஆம் பையிங் திஸ் டு செல். நான் விற்பதற்காக இதனை வாங்கி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பையிங் தீஸ் வெஜிடபிள்ஸ் டு செல். நான் இந்த காய்கறிகளை விற்பதற்காக வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு ஆன்சர். நான் உங்களை பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு ஆன்சர். வி ஆர் வெயிட்டிங் ஹியர் டு ஈட். நாங்கள் சாப்பிடுவதற்கு இங்கு காத்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங் ஹியர் டு ஈட். இந்த மெயின் வேர்ப், அதாவது ஆக்ஷன் வேர்ப் வெயிட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா வி ஆர் ஹியர் டு ஈட். நாங்கள் சாப்பிடுவதற்கு இங்கு இருக்கிறோம். வி ஆர் ஹியர் டு ஈட். தே ஆர் நாட் வில்லிங் டு பை. நெகட்டிவ் சென்டென்ஸ். தே ஆர் நாட் வில்லிங் டு பை. அவர்கள் வாங்குவதற்கு ஆர்வமாக இல்லை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிவ் மனி டு த புவர். தி புவர் அப்படின்னா ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். த புவர் பீப்புள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. த புவர், த ரிச் அப்படின்னு சொன்னாலே போதும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிவ் மனி டு தி புவர். ஏழை மக்களுக்கு பணம் கொடுப்பது முக்கியம். த பிரின்சிபல் இஸ் ஹியர் டு கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். முதல்வர் ஒரு அறிக்கையை கொடுக்க இங்கு இருக்கிறார். த பிரின்சிபல் இஸ் ஹியர் டு கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு மெயின் வேர்ப் சேருங்க. த பிரின்சிபல் இஸ் கம்மிங் ஹியர் டு கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். இஸ் கம்மிங், வந்து கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். த பிரின்சிபல் இஸ் கம்மிங் ஹியர் டு கிவ் அன் அனௌன்ஸ்மெண்ட். தே ஆர் டிஸ்கஸிங் டு கெட் எ ப்ராப்பர் சொல்யூஷன்.
தே ஆர் டிஸ்கஸிங், அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. தே ஆர் டிஸ்கஸிங். டு கெட் எ ப்ராப்பர் சொல்யூஷன், ஒரு முறையான தீர்வை பெறுவதற்கு. கெட் அப்படின்னா பெற. டு கெட் எ ப்ராப்பர் சொல்யூஷன். ஹீ இஸ் தேர், அவர் அங்கே இருக்கிறார். ஹீ இஸ் தேர் டு அரேஞ்ச் த ஹால், ஹால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிறார். ஹீ இஸ் தேர் டு அரேஞ்ச் த ஹால் ஃபார் தி பர்த்டே பார்ட்டி. ஃபார் அப்படின்னா அதற்காக, பிறந்தநாள் விழாவிற்காக அறையை ஏற்பாடு செய்ய அங்கிருக்கிறார். அகைன், நான் உங்களை ஆங்கிலத்தில் பேச வைக்க உங்களுடன் இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு மேக் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இதில் இருக்கிற மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.